எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி விலாகில் பார்த்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதசியோட சிறப்புகளும், அது மட்டும் இல்லாமல் எந்த நேரத்தில் நம்ம கண் விழிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது, அது மட்டும் இல்லாமல் அதன் மூலம் நம்மளுக்கு ஏற்படுற பலன்களும், விரதத்தை எப்போது துவங்க வேண்டும் முதற்கொண்டு டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பெருமாளுக்கு எந்த மாதிரி நெய்வேத்தியம் படைக்கணும் முதற்கொண்டு எல்லாத்தையும் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவோட எண்டிங்கில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏகாதசி விரதம் என்பது 15 நாட்களுக்கு ஒன்று என்ற விதத்தில் 24 அல்லது 25, சில நேரங்களில் 26 ஏகாதசிகள் வருவது உண்டு. இது பார்த்திங்கன்னா வருடத்திற்கு 26 ஏகாதசிகள் வரும். நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் தீர்த்து வாழ்வில் அனைத்திலும் வெற்றி பெற்று இறைவனுடைய திருவடிகளை பெற வேண்டும் என்பதால் இந்த ஏகாதசி விரதத்துடைய முக்கிய நோக்கம். வருடத்தில் அனைத்து ஏகாதசியிலும் விரதம் இருக்க முடியாதவர்கள் வருடத்திற்கு ஒரு முறையாவது இந்த ஏகாதசி விரதத்தை இருக்க வேண்டும் என்பதற்காக தான் உண்டானதே இந்த மார்கழி மாத வளர்பிறையில் வரும் வைகுண்ட ஏகாதசி. மார்கழி மாத வளர்புறையில் வரும் ஏகாதசிக்கு மோட்ச ஏகாதசி அப்படின்னு ஒரு பெயர் இருக்குது. மற்ற ஏகாதசிகளின் விரதம் இருக்க தவறியவர்கள் கூட இந்த நாளில் விரதம் இருந்து வழிபட்டால் நிச்சயம் மோட்சத்தை பெற முடியும். அது மட்டும் இல்லாமல் மோட்ச ஏகாதசி என்று அழைக்கப்படும் இந்த வைகுண்ட ஏகாதசி பார்த்திங்கன்னா பெருமாள் கோவிலில் அதிகாலையில் பரமபத வாசல் எனப்படும் சொர்க்க வாசல் திறக்கப்படும். இதை தரிசனம் செய்பவர்களுக்கு பெருமாளுடைய பூரண ஆசீர்வாதம் நிச்சயம் கிடைக்கும். அப்படிப்பட்ட இந்த வைகுண்ட ஏகாதசியானது 2023ஆம் ஆண்டில் துவக்கத்தில் ஏற்கனவே ஒரு வைகுண்ட ஏகாதசி வந்துவிட்டது. அதாவது இரண்டாவது முறையாக தான் டிசம்பர் 23ஆம் தேதி மீண்டும் வைகுண்ட ஏகாதசி வர இருக்கு. பொதுவாக வைகுண்ட ஏகாதசி விரதம் என்பது 3 நாட்கள் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான விரத முறை. இந்த ஆண்டு எந்த நாளில் வைகுண்ட ஏகாதசி விரதத்தை துவக்கி எந்த நாளில் நிறைவு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் எந்த நாளில் நம்ம கண் விழித்து பெருமாளை வழிபடணும் அப்படிங்கிறதையும் இதில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா 2 நாட்கள் ஏகாதசி தேதி அமையும். இந்த 2 நாட்களில் எந்த நாட்கள் நம்ம நைட்டு கண் விழித்து நம்ம பெருமாளை வழிபடணும்னு சில நேரத்தில் குழப்பங்கள் ஏற்படும். இந்த ஆண்டு டிசம்பர் 22ஆம் தேதி காலை 10 மணி வரை தசமி திதியும் அதற்கு பிறகுதான் ஏகாதசி திதி அமையுது. டிசம்பர் 23ஆம் தேதி காலையில் 6:27 வரை ஏகாதசி திதி உள்ளது. அதற்கு பிறகு துவாதசி திதி துவங்குது. துவாதசி திதி பார்த்திங்கன்னா டிசம்பர் 24ஆம் தேதி காலை 7:13 வரைக்கும் இருக்குது. ஏகாதசி விரதம் பார்த்திங்கன்னா இந்த ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் ஏகாதசி திதியில் விரதத்தை துவங்கி துவாதசி திதிக்குள் கண்டிப்பாக இதை முடிக்கணும். இதனால் வைகுண்ட ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் டிசம்பர் 22ஆம் தேதியே விரதத்தை துவங்கிறது ரொம்ப நல்லது. அன்று பகல் பொழுது வரை உணவு உட்கொள்ளலாம். அன்று அருகில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று விட்டு வரலாம். அன்னைக்கு இரவு பார்த்திங்கன்னா சாப்பிடாமல் விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி முடியாத பட்சத்தில் பார்த்திங்கன்னா எளிமையான உணவுகளை மட்டும் எடுத்துக்கொள்ளலாம். அன்று இரவு பார்த்திங்கன்னா வழக்கம் போல் தூங்கலாம். இப்போ புரிஞ்சிருக்கும். 22ஆம் தேதி பார்த்திங்கன்னா இரவு எப்பயும் போல் உறங்க போகலாம். ஆனால் இரவு நேரம் மட்டும் நம்ம விரதத்தை கடைபிடிக்க ஆரம்பிச்சிடணும். அடுத்த நாள் டிசம்பர் 23ஆம் தேதி முழுவதும் பெருமாளுடைய நாமங்களை சொல்லி உச்சரிக்கணும். நம் சிந்தை முழுவதும் பார்த்திங்கன்னா நம்ம பெருமாளை மட்டுமே நினைத்து இந்த விரதத்தை கடைபிடிக்கணும். முக்கியமாக டிசம்பர் 23 அன்று தான் நம்ம நைட்டு கண் விழிக்க வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி டிசம்பர் 24ஆம் தேதி பார்த்திங்கன்னா காலையில் எப்பயும் போல் நம்ம விரத முறைகள்லாம் இருந்துட்டு நெல்லிக்காய் இல்லைன்னா அகத்திக்கீரை உள்ளிட்ட இந்த மாதிரி பொருட்கள்லாம் உணவு தயாரித்து பெருமாளுக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் நாமங்கள்லாம் உச்சரிச்சுட்டு அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா பகலில் உணவு எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் தூங்கக்கூடாது. அன்று மாலை வீட்டில் விளக்கேற்றி வைத்து பெருமாளை வணங்கிவிட்டு இந்த ஆண்டு வைகுண்ட ஏகாதசி விரதம் நல்லபடியாக முடிச்சதற்கு நன்றி தெரிவித்ததுக்கு அப்புறம் தான் நம்ம உறங்க போகணும். இப்போ சொர்க்க வாசல் திறப்பு மற்றும் வைகுண்ட ஏகாதசியினுடைய சிறப்பை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இந்த ஆண்டு வைகுண்ட ஏகாதசி மற்றொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதசியானது பெருமாளுக்கு உகந்த சனிக்கிழமையில் வர்றதா ரொம்ப ரொம்ப பெரிய சிறப்பு. இதனால் இந்த வைகுண்ட ஏகாதசி இரட்டிப்பு பலன்களை தரக்கூடிய ஒரு பெரிய வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே பெருமாளுக்கு சனிக்கிழமையில் விரதம் இருப்பது ரொம்ப நல்லது. அதுவும் இந்த ஆண்டு வைகுண்ட ஏகாதசியே சனிக்கிழமையில் வர்றதுனால இது 2 மடங்கு புண்ணிய பலன்களை தரும் வைகுண்ட ஏகாதசியாக தான் நம்ம பக்தர்கள் பார்க்குறோம். வைகுண்ட ஏகாதசி அன்று சொர்க்கவாசல் எந்த நேரத்தில் திறக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூலோக வைகுண்டம் என போற்றப்படும் ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோயிலை கணக்கில் வைத்து தான் இந்த கோவில் சொர்க்கவாசல் திறக்கப்படுது. அதன்படி தான் இந்த ஆண்டு டிசம்பர் 23ஆம் தேதி அன்று அதிகாலை பார்த்திங்கன்னா 4 மணிக்கு சொர்க்கவாசல் எனப்படும் பரமபத வாசல் திறக்கப்படும். இதை டிவியிலோ இல்லைன்னா முடிந்தவர்கள் நேரிலோ சென்று தரிசனம் செஞ்சுட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம்.
நிறைய சேனல்ஸில் வந்து லைவ் ப்ரோக்ராம்லாம் போடுவாங்க. போக முடியாத சுச்சுவேஷனில் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து டிவியில் கண்டிப்பாக தரிசனம் பண்ணுங்கள். முடிந்தவர்கள் கண்டிப்பாக வந்து இந்த நேரத்தை மிஸ் பண்ணாமல் நேரடியாக சென்று சொர்க்கவாசலில் இருக்க நம்மளுடைய பெருமாளை வந்து தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அன்றைய தினம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வீடுகளில் துளசி மடம்லாம் இருந்துச்சுன்னா துளசி செடியை கண்டிப்பாக வந்து பறிக்கவே கூடாது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா முந்தின நாளே வந்து பறித்து ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. பெருமாளுக்கு உரிதான வடம்புரி சங்கம்லாம் வீட்டில் வைத்திருந்தீங்கன்னா அதில் வந்து தண்ணீர் ஊற்றி இந்த மாதிரி துளசியெல்லாம் போட்டு நம்ம பெருமாள் முன்னாடி வைத்து அதை வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியமாக இந்த வைகுண்ட ஏகாதசி அன்று விரதம் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தண்ணீரில் துளசி போட்டு வச்சுட்டு நம்மளுக்கு தாகம் ஏற்படும் பொழுது எல்லாம் வந்து விரதம் இருக்கிறவங்க அந்த தண்ணீரை மட்டுமே அருந்தி விரதம் இருந்து பெருமாளை வந்து வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த பதிவின் மூலமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வைகுண்ட ஏகாதசி எந்த நேரத்தில் விரதத்தை தொடங்கணும், எந்த நேரத்தில் வந்து முடிவடையணும், அது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரியான நெய்வேத்தியங்கள்லாம் பெருமாளுக்கு படைக்கணும், சொர்க்கவாசல் எந்த நேரத்தில் திறக்கப்படுது, நீங்கள் எப்படியெல்லாம் போய் வழிபடலாம் அப்படிங்கிறது முதற்கொண்டு எல்லாத்தையும் வந்து டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோ மூலம் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வைகுண்ட ஏகாதசியின் போது சொர்க்கவாசல் திறப்பின் போது பெருமாளை வழிபட்டு அவருடைய ஆசீர்வாதத்தை முழுமையாக நாம் பெறணும் அப்படின்னு நான் வேண்டிட்டு இந்த பதிவை வந்து நிறைவு செய்கிறேன். இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான பதிவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை அன்டில் தென் பாய் ஃப்ரம் மை ஸ்வீட் ஹவுஸ் உமன் பிளாக். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.